வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ இந்த ஒரு வீடியோ இப்போ நம்ம பொருட்டோட ஒரு குட்டி டைம்லைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ குட்டி டைம்லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொருட்டோ இப்போ வந்து அந்த ஒரு கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நம்ம பொருட்டோட கேரக்டர் ஆர்க் வந்து எப்படி டெவலப் ஆச்சு, ஐ மீன் இப்போ இருக்கிற டைம் ஸ்கிப் வரையுமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பொருட்டோ இப்போ வந்து நம்ம பிறக்கும் போதே இப்போ வந்து ஹீ ஹேட் எவ்ரிதிங் நான் சொல்லுவேன். லிட்ரலி பொருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டராக வந்து பிறக்கும் போதே அவருக்கு வந்து உசுமாகி கிளான் ஹியூகா கிளானுக்கு ஒரு பிறந்த ஒரு பையன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த தி ஹொக்காகே த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹொக்காகே ஆன் பார் வித் ஹஷிராமான்னு கூட சொல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பையனுக்கு வந்து பிறந்தோடனே அண்டு ஹீ ஹேட் எவ்ரிதிங். லைக் நம்ம நருட்டோமே வந்து அப்போ வந்து அவர் ஒக்காகே ஆயிட்டு, ஐ மீன் நம்ம அந்த எங்கர் ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம பொருட்டோ நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதராக இருந்தார். பட் அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ வந்து ஒக்காகே ஆனதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அண்ட் ஐ திங்க் பாவம் நம்ம நருட்டோ மட்டும்தான் வந்து ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம நருட்டோ அந்த ஒக்காக இருந்தப்போ நம்ம உட்சுக்கி அந்த வந்து வந்தாங்க. பட் நம்ம கக்காஷி கூட அந்த அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் அவருக்கு அந்த பேப்பர் ஒர்க் இருந்தார். பட் நம்ம நருட்டோட பீரியடில் தான் அந்த இந்தளவுக்கு அந்த நிறைய ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம நருட்டோட அந்த நம்ம கக்காஷி அண்ட் ஆல்சோ நம்ம நருட்டோட அந்த எண்டிங்கில் தான் அந்த ஏகப்பட்ட சயின்டிஃபிக் இனோவேஷன்ஸ் நடந்திருக்கு நம்ம பொருட்டோ யூனிவர்ஸில். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம பொருட்டோ வந்து தன்னோட ஓன் ஃபாதரை வந்து ஹேட் பண்ண ஆரம்பித்தார். அண்ட் பொருட்டோக்கு வந்து தன்னோட ஓன் ஃபாதர் பற்றி தெரில. ஆக்சுவலாக வந்து தன்னோட ஓன் ஃபாதர் வந்து அந்த எந்தளவுக்கு நம்ம நருட்டோ வந்து எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆள்னு சொல்லி நம்ம பொருட்டோக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு. இல்லை அப்படி தான் அந்த நம்ம பொருட்டோ வந்து பார்த்தா தவிர நம்ம நருட்டோ வந்து இன்னுமே அவர் ரெஸ்பெக்ட் பண்ணார். பட் ஏன் நம்ம நருட்டோ வந்து அவர் அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, மெயினான ரீசன் வந்து நம்ம ஹீமாவாரி கூட அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ட்டு. அண்ட் ஹீமாவாரி ஷீ இஸ் த க்யூட்டஸ்ட் கேரக்டர். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஹீமாவாரி தான் வந்து ஒரு சின்ன ஒரு நம்ம நருட்டோ மேலே வந்து ஒரு பாண்டிங் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து முன்னாடி சொல்லியிருப்பார்ல, இருக்கா கிட்ட நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது எனக்காக வந்து அந்த வீட்டிலேருந்து யாருமே வெயிட் பண்ண மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லி, ஏன் நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நருட்டோ எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி நம்ம ஹீமாவாரி வந்து அங்கேயே படுத்து வெயிட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம நருட்டோக்கு வந்து ஹீ ஹேஸ் எ ஃபேமிலி. லைக் மென் சி மென் who are happier and they will be also happier. லைக் அதே மாதிரி தான் நம்ம நருட்டோ வந்து சின்ன வயசுலேயும் இப்போ பார்த்து ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பொருட்டோ பார்த்ததே அதுக்காக தான். அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோக்கு வந்து அதனால கோவமாக இருந்துச்சு. நம்ம அது எப்படி காட்டுறதுன்னு தெரியல நம்ம பொருட்டோக்கு. அதனால இந்த மாதிரி காட்ட ஆரம்பித்தார் நம்ம பொருட்டோ. எதனால நம்ம நருட்டோட சண்டனை எப்படி ஃபன் பண்ண ஆரம்பித்தாரோ அதே மாதிரி வந்து நம்ம பொருட்டோமே பண்ண ஆரம்பித்தார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பொருட்டோட இந்த கேரக்டர் ஆர்க்லேயே வந்து இது வரைக்குமே நம்ம ஃபேன்ஸுக்குமே பிடிக்கல நம்ம பொருட்டோவை. ஒரு எப்படி பார்த்தாங்கன்னா, இவன் ஏன்டா எப்படி இருக்கான், நம்ம நருட்டோ வந்து சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டார், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு. பட் நம்ம பொருட்டோ வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே இல்லை. நம்ம பொருட்டோ வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேன்ஸுக்குமே அந்த டைம் பிடிக்காமல் போச்சு. பட் இதில் மேஜரான ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, லைக் அந்த வில்லேஜ் வந்து நம்ம ஓட்சுட்சுகி அட்டாக்ல நம்ம நருட்டோ வந்து ப்ரொடக்ட் பண்ணுவார். அப்போனா நம்ம பொருட்டோ பார்த்துருப்பாரு வாட் கேன் இஸ் ஃபாதர் டூ. லைக் நம்ம நருட்டோவில் இருந்து என்னெல்லாம் பண்ண முடியும்ட்டு. லைக் நருட்டோ வந்து லிட்டரலி ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்ஸ். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ பவர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடிலாம் அவர் தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்தளவுக்கு வந்து அவர் அப்போ தான் ஃபஸ்ட்டு பவரே பார்க்குறாரு. அண்டு ஹவு ஃபார் ஹீ இஸ் வில்லிங் டு கோ. பிகாஸ் நம்ம இட்டாச்சி வந்து ஒன்று கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன், லைக் ஆர் யூ ரெடி டு சாக்ரிஃபைஸ்ன்ட்டு. எஸ் அதே மாதிரி தான். அண்ட் ஆல்சோ நம்ம குராமாவுமே நம்ம நருட்டோட நிறைய தடவை கேட்பாங்க, நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கியான்ட்டு. அண்ட் நம்ம நருட்டோ வந்து இதுக்கு ஒரே பதில் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த ஒகாகேங்கிற பொசிஷன் எடுத்ததுலேருந்து நான் வந்து எப்போ வேணாலும் நம்ம வில்லேஜுக்கு வந்து என்னோடய உயிரை கொடுக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பொருட்டோட அந்த கேரக்டர் ஆர்க் ஹவ் வி பெர்சீவ்ஸ் டேட் அதை வந்து மாற்றிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம பொருட்டோ வந்து ஓரளவுக்கு அந்த நம்ம நருட்டோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. அண்ட் நம்ம நருட்டோவாக இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பொருட்டோ வந்து நம்ம மாற்றிட்டார் தானே. அண்ட் இப்போதைக்கு வந்து பொருட்டோ அந்த ஒரு ப்ராசஸில் இருக்கார். என்னென்னா நம்ம நருட்டோ வந்து இந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள். அண்ட் ஆல்சோ வந்து இந்தளவுக்கு ஒரு அந்த ஃபாதர் வந்து எப்படி சொல்லலாம், அந்த ஃபாதர் அண்ட் சன்னோட ரிலேஷன்ஷிப் எப்போவுமே காம்ப்ளிகேட்டாக இருக்கும் இன் அனிமே அண்ட் இன் ரியல் லைஃப். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபாதர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வருது. அண்ட் அந்த ரெஸ்பெக்டை வந்து அவர் பார்க்காரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து வந்து அந்த ரெஸ்பெக்டாக அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஆகிறாங்க ரெண்டு பேருமே. ஸோ அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு, ஒரு ஒக்காகவாக இருந்தால் இந்தளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி ஆகணும். அண்ட் மக்கள்லாம் வந்து முன்னாடி அண்ட் அதுக்கப்புறம் தான் தன்னோட ஓன் ஃபேமிலின்னு சொல்லி நம்ம
பொருட்டோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம பொருட்டோ வந்து ஓரளவுக்கு மெச்சூர் ஆகுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த கேரக்டராக இருக்கும் நம்ம மொமோஸ்கி கூட ஃபைட்டாக பண்ணுறது, நம்ம கர்மா கூட ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம கவாக்கி கூட ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணியிருந்தவர், அதுக்கப்புறம் நம்ம கவாக்கியோட சைடுமே புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, நம்ம கவாக்கி வந்து இந்த மாதிரி இருந்தாலுமே, ஏன்னா நம்ம கவாக்கி வந்து ரூடாக பேசிட்டு இந்த மாதிரி இருந்தாலுமே, கவாக்கி வந்து ஒரு சாஃப்டி தான். அண்ட் ஆல்சோ வந்து அவனுமே நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு விஷயமே வந்து புரிஞ்சுக்கிறார் நம்ம பொருட்டோ. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம பொருட்டோ வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த கேரக்டர் ஆர்க்குங்கிறது வந்து அவருக்கு எப்போதுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம இப்போ இதுக்கப்புறம் வந்து நிறைய கேரக்டராக இருக்கலாம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். பட் மெயினாக அந்த பையன் சேஞ்ச் ஆனது வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா, லைக் நம்ம நருட்டோ அந்த ஹோல் ரியாலிட்டி அந்த பையன் மாறினது. லைக் இப்போ தான் அவர் வந்து அந்த கேரக்டரை பில்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கேரக்டரை பில்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம பொருட்டோ அந்த இப்போதைக்கு எந்தளவுக்கு இருக்கான்ட்டு. பட் மேஜரான விஷயம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோல் ப்ராசஸுமே அந்த அப்படியே மாறிட்டு மாறினதுக்கப்புறம் இந்த டோட்டலாகவே இந்த ஹோல் கெப்பாசிட்டியில் வந்து நம்ம அந்த ஹோல் மல்டிவர்ஸே ரியாலிட்டியே வந்து மாறினால பொருட்டோ எல்லாருமே நம்ம பொருட்டோ வந்து ஃப்ரெண்டாக பார்த்தோம்னா திடீர்னு வந்து அந்த எனிமையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. லைக் ஹீ லிட்டரலி லாஸ்ட் எவ்ரி திங் ஓவர் நைட். ஒரே நைட்லேயே வந்து எல்லாத்தையுமே வந்து இழந்துட்டார் நம்ம சாஸ்கே மாதிரியே. அண்ட் நம்ம சாஸ்கே கூட சேர வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு ஆங்கரில் ஒரு காம்னஸ் வந்துச்சு. ஸோ நம்ம பொருட்டோ நம்ம நருட்டோட வந்து எப்போதுமே அந்த காம்னஸ் பார்க்க முடியாது. இஸ் ஆல்வேஸ் நக்குலேட்டட் நிஞ்சா. பட் நம்ம சாஸ்கிட்ட வந்து எப்போதுமே ஒரு காம்னஸ் இருக்கும். ஹீ வில் அனலைஸ் த சிச்சுவேஷன். பட் நம்ம நருட்டோ அனலைஸ் பண்ண மாட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் அனலைஸ் பண்ணுவார். பட் அதை வெளில காட்ட மாட்டார். அண்ட் சம் ஆஃப் டைம்ஸ் வந்து அவர் யாருமே எதிர்பார்க்காத உடைய விஷயங்கள்லாம் கூட பண்ணுவார். பட் நம்ம சாஸ்கே வந்து எப்போதுமே ஒரு காமான ஆட்டிடியூட் அண்ட் ஒரு கோல்டான ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணுவார். பட் நம்ம பொருட்டோட கேரக்டராக இருக்குல்ல, இப்போ மேஜரான சேஞ்சஸ் வந்தது இந்த டைம் ஸ்கிப்பில் இப்போ நம்ம சாஸ்கியோட கைடன்ஸ் மூலமா அந்த கேரக்டராக இருக்கும் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான மேனரில் வந்து மாறிடுச்சு. அண்ட் இப்படி தான் அந்த நமக்கு வந்து டோட்டலாகவே அந்த நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் அந்த மேஜரான ஒரு விஷயம் கூட. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மேஜரான ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொருட்டோவோட கேரக்டரோட அந்த ஒரு கடைசியில் இப்போ டைம் ஸ்கிப்பில் எப்படி இருக்க போகிறாரு. ஸோ பொருட்டோ இப்போதைக்கு வந்து நம்ம இட்டாச்சி நம்ம நருட்டோன்னு சொல்லியிருப்பார். எப்போதுமே நீ மட்டுமே எல்லாத்தையும் பண்ண நினைக்காத, ஏன்னா நீ வந்து இப்போ உன்கிட்ட பவர் இருக்கிறனால நீ அரகண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த பவர் வந்து உனக்கு கன்சியூம் பண்ணி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் நம்ம நருட்டோ புரிஞ்சிருப்பார். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து நான் சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் பவர் இருக்குது இப்படின்னு சொல்லி நான் சுற்றக்கூடாது, நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுப்பார். ஸோ இங்கே அதே விஷயத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நம்ம பொருட்டோ வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லெவலில் பவர் இருக்குது. ஸோ அந்த பவர் லெவலில் வந்து யாராலுமே வந்து அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு பவர் இருக்குது. ஸோ அந்த பவரை வச்சுட்டு வந்து அவர் வந்து மற்றவங்களை வந்து சேர்த்துக்க மாட்டார். பிகாஸ் ஹீஸ் சோலோ மேன் ஆர்மி. ஒரே ஒரு சோலோ லெவல் ஆர்மி மாதிரி தான் இருக்காரு. ஓகேங்களா? ஆர்மி மாதிரி அவர் தனி ஆள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இப்போதைக்கு அவர் எல்லாத்தையுமே தனியாக தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஈவன் நம்ம சாரதா கூட அந்த சேர்த்துக்கணும்னு நினைக்க மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக மாறிட்டார். அண்ட் இன் ஃபியூச்சர் லைக் ஹவு வில் பி த கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் மோஸ்ட்லி சாஸ்கே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்டில் ஹீ ரெஸ்கியூஸ் நருட்டோ ஆர் லைக் நம்ம நருட்டோ வந்து ரெஸ்கியூ வந்து பண்ணுறது வந்து இல்லாமல் இருக்கும்போது ஐ திங்க் நம்ம நருட்டோ ரெஸ்கியூ பண்ணால் கண்டிப்பாக அந்த இது மாறிடும். பட் மேபி அது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு நம்ம டோட்டலாகவே அந்த இப்படி தான் இருக்க போகிறான்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த ஒரு கேரக்டராக டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எல்லாருமே நம்ம பேடாஸாக பார்க்குறோம் அவரை. பட் ஒரு காலத்தில் நம்ம நம்ம நருட்டோ வந்து பிராட்டாக இருந்தார். நம்ம பொருட்டோ பிராட்டாக இருந்தார். இப்போ பேடாஸாக இருக்கார். அந்த ஒரு கேரக்டர் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுதுல்ல. ஸோ அதுக்கு தான் நான் சொல்லும்போது ஷொனன் மன்காஸ் எல்லாமே நீங்கள் அந்த கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டரோட ஒரு டிஃப்ரென்சஸ் எப்படி மாறுது, அந்த கேரக்டர் எப்படி மாறுறாங்க, அந்த கேரக்டர் ரைட்டிங் எப்படி இருக்குது எல்லாமேன்ட்டு. அண்ட் அது பர்ஃபெக்டாக நம்ம கிஷிமோட்டோ பண்ணியிருக்காரு கைஸ். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். நீங்கள் நம்ம பொருட்டோட கேரக்டர் வந்து எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ்.